வணக்கம். விதை டிவியிலிருந்து பிரியா ராஜ்நாராயணன். வீட்டு தோட்டத்தில் நமக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள், மூலிகைகள், கீரைகள் இதெல்லாம் வளர்க்குற மூலியமாக ஓரளவுக்கு நம்ம தற்சார்பாக வாழ முடியுங்க. அது நீங்கள் நிறைய பதிவுகளில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் அத்திப்பழத்தை நம்ம வீட்டு தோட்டத்துலேயும் வளர்க்கலாங்க. அதை பற்றி பார்க்கலாம். மற்ற காய்கறி செடிகளுக்கு பயன்படுத்துகிற மாதிரி மண்கலவை இந்த மாதிரி பொதுன்னு இப்படி தான் எடுத்துக்கிட்டேன். நிறைய மக்கு குப்பை நிறைந்த மண்கலவையை தான் நான் என்னுடைய வீட்டில் இருக்கிற அத்திச்செடிக்கு பயன்படுத்தியிருக்கிறேன். இந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ட்ரம் இருந்தால் போதுமானது தான். ஒரு 30 லிட்டராவது பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். இதோடையது 25 கிலோன்னு இதில் இருக்குது. 30 லிட்டர் தண்ணி கொள்ளளவு பிடிக்கிற அளவுக்கு இருந்தாலே போதுமானது. இதை தவிர 25 லிட்டர் தண்ணி கேனில் கூட தாராளமாக இதை நான் வைக்கலாம். இந்த அளவுக்கு கேன் எடுத்துக்கிட்டேன். இதில் நிறைய காஞ்ச இலை தலைகளெல்லாம் அடியில் போட்டுட்டு பாருங்கள், கீழே துவாரம் போட்டிருப்பேன். இங்கே கீழே ஏர் ஹோல்ஸு, அந்த வாட்டர் வெளியில் போகிறதுக்கான ஹோல்ஸ் போட்டிருக்கோம். இதில் காஞ்ச இலத்தலைகளை போட்டுட்டு அந்த மண் கலவையை நான் இந்த அளவுக்கு தான் போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் போட்டிருக்கிறேன். இதில் தான் நான் ஒரு சிறிய தவறு பண்ணிட்டேன். நீங்கள் அழகாக இந்த அளவுக்கு போட்டிருக்கணும். நான் கம்மியாக போட்டுட்டேன். நீங்கள் பண்ணுறவங்க நல்லா ஜாஸ்தி போட்டுக்கலாம். இதில் போட்டுட்டு இந்த அத்தி குச்சி பார்த்திங்கன்னா ஏர் லேயரிங் பண்ணி நண்பர்கள் தோட்டத்தில் இருந்து ஏர் லேயரிங் பண்ணி கொண்டுட்டு நட்டதுங்க. சின்னது தான் பாருங்கள். இதுக்குள்ளே நிறைய மக்கு குப்பை நிறைந்த மண் தான் பாருங்கள், மண்கலவை. இந்த இதில் நட்டுருக்குறோம். நட்டதுக்கு அப்புறமா 6 மாதத்தில் காப்புக்கு வந்துடுதுங்க. இதை பெரிய அத்தின்னு சொல்லுவாங்க. ஒட்டு ரகங்கள் தான். அதிலேருந்து ஏர் லேயரிங் பண்ணி தான் கொண்டு நட்டால் தான் சிறப்பு. விதை போட்டெல்லாம் இது இந்த மாதிரி வராதுங்க. ஸோ இதனுடைய இலைகள் ரொம்ப பெருசாக இருக்கும். நாட்டு அத்தியினுடைய இலை ரொம்ப குறுகலாக உள்ளதாக சின்னதாக தான் இருக்குங்க. இந்த யூக்கலிப்டஸ் இலைகள்லாம் எப்படி இருக்குது அது மாதிரி நாவல் பழத்தினுடைய இலைகள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அமைப்பில் தான் நாட்டு அத்தியினுடைய இலைகள் இருக்கும். இது நாட்டு அத்தி கிடையாது. ஆனால் இது சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. தாராளமாக இதை நம்ம சாப்பிடலாம். என்ன, இதிலேருந்து ஏர் லேயரிங் பண்ணி தான் அடுத்தடுத்து கண்ணுகளை ப்ராப்பராக உருவாக்க முடியுமே தவிர இதனுடைய விதைகளில் இருந்து சரியாக வர்றதில்லை. ஸோ இது வச்சு 6 மாதம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா காய்கள் முதல் முறையாக ஒரு 10 காய் தான் ஃபஸ்ட்டு வந்ததுங்க. பாருங்கள், இதனுடைய சைஸு இதெல்லாம் கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது பாருங்கள். இது பிஞ்சாக இருக்கும். ஒவ்வொரு பஞ்ச்லேயுமே நிறைய ஒவ்வொருத்துலேயும் இந்த நோட்டில் ஒவ்வொன்றிலையும் நிறைய காய்கள் காய்க்கும். கொத்து கொத்தாகவும் காய்க்குங்க. இது சைடில் ஒரு பிரான்ச்சஸ் எடுத்துருக்கு, நிறைய பிரான்ச்சஸும் எடுக்கும். இது தரையில் வச்சாலும் நல்லா பெருசாக நிறைய காய்கள் வரும். முதல் முறை 6 மாதம் முடிஞ்சதுடனே காய்க்க ஆரம்பிச்சிடும். காய்க்க ஆரம்பிக்கும் பொழுது தரையில் வைக்கும்போது ஒரு 1 கிலோ வரைக்கும் காய் வருங்க முதல் முறையில். அதுக்கு அப்புறமா நிறைய காய்கள் வரும். ஒரு டைமில் 3 to 4 கிலோ வரைக்கும் காய்கள் பறிக்க முடியும். இது ரொம்ப குட்டையாக தான் இருக்கும். ரொம்ப வளர்த்திலாம் போகாதுங்க. பாருங்கள், இதுதான் பறிக்கிற பருவம். பறிக்கிற பருவம் வரும் பொழுது இந்த மாதிரி கலர் மாறி இந்த முன்பகுதி வெடித்து காணப்படும். உங்களுக்கு கலர் மாறும்போதே தெரிஞ்சிடும் அத்தி ரெடி ஆயிடுச்சு, பறிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு. இதிலே 2 வகைகள் இருக்குது. இந்த இலை அமைப்பில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு இலை அமைப்பு நல்லா கொஞ்சம் இன்னும் அகலமாக இருக்கும். அந்த இலை அமைப்பில் வரக்கூடியது பழம் கொஞ்சம் சலசலன்னு இருக்கும். இனிப்பு சுவை குறைவாக இருக்கும். இந்த வெரைட்டி இனிப்பு சுவை ஜாஸ்தி இருக்கும். நம்ம நாட்டு அத்தியினுடைய இனிப்பு நல்லா ஜாஸ்தி இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி இதுவும் இருக்கும். இதுலேயும் 2 வகைகள் உண்டு, நாட்டு அத்தி இல்லாமல். இந்த மக்கு குப்பை நிறைந்த மண் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கிறேன். மேல் உரமாக இது வரைக்கும் நான் எதுவுமே கொடுக்கல. தண்ணி மட்டும்தான் கொடுத்துருந்தேன். கொஞ்சம் ஊட்டச்சத்து நிறையா கொடுத்துருந்தேன்னா இன்னமுமே ரொம்ப நல்லா வந்திருக்கும் இந்த செடி. இது தரையில் வச்சா நல்லா மரம் மாதிரி நல்லா வரக்கூடியது. இந்த மாதிரி ட்ரம்மில் வைக்கிறதுனால ஒரு செடி தோரணையிலே அப்படியே தான் இருக்குங்க. அத்திப்பழத்தில் அயன் கண்டென்ட் நிறைய உண்டு. எல்லாருமே ரெகுலராக இதை சாப்பிட்டுக்கலாம். இந்த பழத்தை எல்லோரும் கடையில் அந்த ப்ரிசர்வ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அதை தான் எல்லோரும் வாங்கி சாப்பிட்ருக்குறோம். இது மாதிரி நம்ம ஒரு 2 செடியோ 3 செடியோ இது மாதிரி சின்ன ட்ரம்முகளில் வளர்த்துக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி காய்கள் கிடைக்கும். அடிக்கடி காய்ச்சிட்டே இருக்கும். காய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா திரும்பவுமே அது திரும்பவும் காய்க்க உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் ஜூஸ் போட்டு அப்படியே குடிச்சிக்கலாம். சலசலன்னு இருந்தாலும் பரவாயில்லை. அந்த ரகமாக இருந்தாலுமே நீங்கள் வாங்கி தாராளமாக வைக்கலாம். ஜூஸ் போட்டு நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். ரத்தம் நல்ல விருத்தி அடையும். அந்த அயன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால
உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லதும் கூடங்க. அந்த மாதிரி பசுமையான ஃப்ரெஷ் அத்தி அதை வந்து நீங்கள் நல்லா சாப்பிட்றதுக்கு வீட்டு தோட்டத்திலே வளர்க்குறது ரொம்ப சிறப்புங்க. சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு பயனாக இருக்கும். இந்த பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா நண்பருடைய நாட்டு அத்தி மரத்துலேருந்து பறித்தது. இதோட சைஸ் இவ்வளோ தான் இருக்கும், இதுக்கு மேலே வரவே வராது. இதை பாருங்கள், பிச்சிங்கன்னா விதைகளும் இதில் நிறையா இருக்கும். நல்ல இனிப்பு சுவைங்க. இந்த நாட்டு அத்தி நல்ல இனிப்பாகவும் நல்லா இருக்கும். சில அத்திகளில் வந்து உள்ள புழு வரும்பாங்க, இதில் ஒரு புழுவு கூட அந்த எதுவுமே இதில் வந்துட்டு கிடையாதுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நாட்டு அத்தி கிடைத்தாலுமே நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். நாட்டு அத்தி பொறுத்த வரைக்கும் ஒரு 50 லிட்டர் கேன்லையாவது வைக்கணும். ஹைட்டு போக விடாமல் கத்திரிச்சு விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு காயும் வரும் உங்களுக்கு. ஆனால் நிறையா வந்துட்டு உங்களுக்கு வந்து காய் வைக்காதுங்க. லேண்டில் வச்சிங்கன்னா நிறைய காய்கள் வந்து வைக்கும். ட்ரம்மில் வைக்கும்போது அளவாக தான் உங்களுக்கு வந்துட்டு காய் இருக்கும். நாட்டு அத்தியும் தாராளமாக நீங்கள் இதில் வைக்கலாம். இப்போது நாட்டு அத்தியும் நான் ஏர் லேயரிங் பண்ணி தான் கொண்டு வர போகிறேன். இதனுடைய விதைகளை நீங்கள் போட்டாலுமே, இந்த விதைகள் நாட்டு அத்தியினுடைய விதைகள் போட்டாலுமே தாராளமாக நல்லா வருங்க, முளைச்சி வரும். எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தேவையான காய்கறி, பழங்கள், மூலிகைகளை உங்கள் வீட்டில் இருக்கிற இடத்துக்கு தகுந்தாற்போல் சிறிய அளவில் வச்சுக்கிறது சிறப்புங்க. இது மாதிரி பல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு விதை டிவியோடு சேர்ந்திருங்கள். நன்றி.